ஹலோ பீப்புள் அண்ட் மேக்கிஸ். இன்னைக்கு நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, இன்னைக்கு நிறைய பேர் வந்து பார்த்தோம்னாக்கா வெஹிக்கிள்ஸ் யூஸ் பண்ணுறாங்க. லைக் பெட்ரோல் வெஹிக்கிள்ஸ், சிவி வெஹிக்கிள்ஸ். அந்த மாதிரி ஃப்யூச்சரில் வந்து பார்த்தோம்னாக்கா ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒன்று வரப்போகுது. இப்போ நம்ம எப்படி வானத்தை பார்த்துக்கிட்டு அல்லது ஒரு நியூஸ் சேனலில் சொல்கிறத கேட்டுட்டு அங்கே பறந்து போயிருக்கு, இங்கே பறந்து போயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பேசிகிட்டு இருக்கோமோ, அந்த மாதிரி இன்னும் கொஞ்சம் நாளில் நாம் ஒரு ஃப்ளையிங் பிளேட் மாதிரி ஒன்று வரப்போகுது. ஸோ அதில் நம்ம ஏறி உட்காந்து நம்ம பறக்க போகிறோம். ஸோ அது இன்னும் கொஞ்சம் நாள்லேயே வரப்போகுது. ஸோ அது எப்போ வரப்போகுது, எப்படி வரப்போகுது அப்படின்ற ஒரு வீடியோ தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஸோ வாங்க எல்லோரும் இந்த வீடியோக்குள்ளார போகலாம். லெட்ஸ் கெட் இன்டு திஸ் வீடியோ. ஸோ ஃபஸ்ட்டு இந்த ஃப்ளையிங் பிளேட்டோட என்ன ஒரு கான்செப்ட்னா, இது வந்து ஒரு பிளேட் மாதிரி இருக்கும். ஸோ அந்த பிளேட்டில் ஏறி நின்றுக்கிட்டோ அது உட்காந்துக்கிட்டோ வந்து பார்த்தோம்னாக்கா நம்ம ட்ராவல் பண்ணலாம். இப்போ பைக்கில் எல்லாம் போயிட்டு வந்துட்டுருக்கோம்ல, ஸோ அந்த மாதிரி தான். இது எப்படின்னா வந்து வச்சுக்கோங்களேன், இது வந்து ஒரு ஃப்ளையிங் பிளேட் மாதிரி வந்து டிசைன் பண்ணியிருப்பாங்க. நம்ம 1% போகிறது, ஆர் 2% போகிறது, ஆர் 3% போகிறது, அந்த மாதிரி சொல்லிட்டு நாமளே வாங்கிக்கலாம். அது இன்னும் கொஞ்ச நாளில் வந்து வரப்போகிறதா சொல்லிட்டு ஒரு நியூஸ் வந்து ஸ்ப்ரெட் ஆகிட்டுருக்கு. ஸோ அது ஒரு பர்சனுக்கு ஃப்ளையிங் பிளேட் வாங்கினா இவ்வளோ ப்ரைஸு, 2 பேருக்கு 3 பேருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இது வந்து அப்படியே டிஃப்ரெண்ட் கேட்டகரி ஆஃப் ப்ரைஸஸில் வந்து பார்த்தோம்னாக்கா சர்க்குலேட் ஆகிட்டு இருக்கும். ஸோ இது வந்து பார்த்தோம்னாக்கா ஒரு சில டெஸ்டிங்லாம் இது வரைக்கும் கம்ப்ளீட் ஆகிருக்கிறதா சொல்லியிருக்காங்க. ஸோ மஹிந்திரா கம்பெனி வந்து பார்த்தோம்னாக்கா இதை ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கிறதாகவும் சொல்கிறாங்க. ஸோ இதோட அல்டிமேட் எய்ம் அப்படின்னா நோ டிராஃபிக்ங்க. இது வந்தால் எந்த விதமான ஒரு டிராஃபிக்குமே இருக்காது. நோ பெட்ரோல் அப்படின்ற ஒரு கான்செப்ட் சுத்தமாகவே இருக்காது. பெட்ரோலே இதில் இருக்காதுன்னு வச்சுக்கோங்களேன். அதுக்கப்புறம் லோ காஸ்ட்டு, இது ரொம்ப ரொம்ப கம்மி ப்ரைஸுக்கு வரப்போகுது. கம்பேர்ட் டு த வெஹிக்கிள்ஸ் லைக் 2 வீலரு, காரு அந்த மாதிரின்னு சொல்லிட்டு வெஹிக்கிள்ஸை கம்பேர் பண்ணும்போது இது ரொம்ப குறைஞ்ச ப்ரைஸ்லையும் ப்ளஸ் ஈஸியாக பறக்கிற மாதிரியும் அப்படி இருக்க போகுது. ப்ளஸ் இதோட பேட்ரி சிஸ்டமும் ரொம்ப சூப்பராகவே இருக்கிற மாதிரியும் டிசைன் பண்ணியிருக்காங்க. சார்ஜபிள் பேட்டரியா அப்படின்ற இன்னும் எந்த விதமான நியூஸுமே அவங்க வந்து பார்த்தோம்னாக்கா எந்த கம்பெனியுமே இன்னும் ரிலீஸ் பண்ணல. பட் இது இன்னும் நல்ல ஒரு டெஸ்டிங் ஸ்டேஜில் இருக்குது. இது மேபி 2030 ஆர் 35, 40 அந்த ரேஞ்செல்லாம் வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இது சீக்கிரமாகவே வரதுக்கான ஒரு கண்டிஷன்ஸும் இருக்குது. ஸோ இது வந்ததுன்னா என்ன ஆகுதுன்னு பார்த்தோம்னாக்கா, இந்தியாவோட ரொம்ப பொருளாதாரமே எதில் வந்து பார்த்தோம்னாக்கா செலவிட்டு இருக்காங்கன்னா பெட்ரோல். இந்த பெட்ரோல் வந்து பார்த்தோம்னாக்கா குவைத் அப்படின்ற ஒரு கண்ட்ரி வந்து பார்த்தோம்னாக்கா ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அவங்க தான் வந்து பார்த்தோம்னாக்கா வேர்ல்டே ரிச்சஸ்ட் கண்ட்ரியாகவும் இருக்காங்க. ஸோ இது வரது மூலயமா என்ன ஆகுதுன்னா, இந்தியாவோட எக்கனாமி வந்து பார்த்தோம்னாக்கா பெட்ரோலில் வந்து பார்த்தோம்னாக்கா கொஞ்சம் கம்மியாக இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண ஆரம்பிப்பாங்க. ஏன்னா இந்த ஃப்ளைங் பிளேட் வந்ததுன்னா ஃபுல்லாக எலக்ட்ரானிக், அப்படி எலக்ட்ரிக் கரண்ட்லேயே வந்து பார்த்தோம்னாக்கா மூவ் ஆன் ஆகிறதுனால இதோட நீட் ஃபுல்லாக வந்து பார்த்தோம்னாக்கா பெட்ரோலியாவே இருக்காது. ஸோ ஒன்லி ஃபோக்கஸ் ஆன் த கரண்ட் அப்படின்ற மாதிரி இருக்கும். ஸோ இதோட இன்னொரு இது என்னென்னு பார்த்தோம்னாக்கா, இது வந்து பார்த்தோம் எக்கனாமி சேவ் பண்ணும். ஓகே, அதுக்கப்புறம் என்னென்னா பீப்புள் வந்து பார்த்தோம்னாக்கா எப்போவுமே பொல்யூஷன்லேயே இருக்க மாட்டாங்க. அது ஒரு முக்கியமான விஷயம். நோ பொல்யூஷன் அப்படின்றது இதோட மெயின் அல்டிமேட் எய்ம்ஸ்ன்னு நான் முன்னாடியே சொன்னதுன்னா, நோ டிராஃபிக், நோ பெட்ரோல், லோ காஸ்ட்டு, பொல்யூஷன். இதெல்லாம் எல்லாமே இல்லை இருக்காமல் ஒரு இது வந்து பார்த்தோம்னாக்கா ஃப்யூச்சரில் ஒன்று வரப்போகுது. ஆனால் சீக்கிரமாகவே வந்து வந்துடும். ஸோ நீங்கள் கொஞ்சம் நினச்சி பாருங்களேன், ஒரு 500 இயர்ஸ் ஆர் 1000 இயர்ஸுக்கு முன்னாடி நம்ம இந்த மாதிரி வண்டியில் ட்ராவல் பண்ணுவோம் அப்படின்றதே ஒரு கான்ஸ்பிரசியான தேதி தான். அப்போ இந்த பீப்புள்கிட்ட போய் சொல்லியிருந்தா அவங்களும் கண்டிப்பாக சிரிச்சிருப்பாங்க, இதெல்லாம் வரப்போதா அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் இப்போ இந்த தியரியும் அப்படிதாங்க. இன்னும் கொஞ்ச நாள் கழித்து வருமா என்ன அப்படின்னு தெரியாது. ஆனால் கண்டிப்பாக ஒரு 500 இயர்ஸ் ஆர் 1000 இயர்ஸுக்கு அப்புறம்லாம் கண்டிப்பாக வேர்ல்டு வந்து பார்த்தோம்னாக்கா வேறு லெவலில் பூமாக இருக்கும். வேறு லெவலில் ட்ராவல் பண்ணிகிட்டு இருப்பாங்க. வேறு லெவலில் பீப்புளும் இருப்பாங்க. அந்த லெவலுக்கு உண்டான டெக்னாலஜியும் வந்து பார்த்தோம்னாக்கா பீப்புள் இருக்கும். ஸோ அந்த மாதிரி தான் இந்த தியரி வந்து பார்த்தோம்னாக்கா ப்ரூவ் பண்ணிட்டாங்க. இன்னும் கொஞ்ச நாளில் வந்து பார்த்தோம்னாக்கா இந்தியாவில் வரப்போகுது, வேர்ல்டு வைடாகவுமே வரப்போகுது. ஸோ அந்த நாளை எதிர்பார்த்து நாமளும் காத்துட்ருக்கோம். ஸோ அந்த வீடியோவிலேருந்து நான் இந்த வீடியோ வரைக்கும் பிரேக் எடுத்துக்கிறேன். ஸோ தேங்க்யூ.